ஹலோ காய்ஸ், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தையே இல்ல. இவங்க 2 பேரும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து வர்றாங்க. இப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா இந்த அம்மா கன்சீவ் ஆயிடுறாங்க. இப்போ அந்த கணவர் ரெஸ்ட் ரூம் போறாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு ஓடுற ட்ரெயின்ல இருந்து அந்த குட்டி குழந்தைய அப்படியே ஜன்னல் வழியா கீழே போட்டுறாங்க. பாவங்க, அந்த குட்டி குழந்தை அப்படியே காட்டுல கீழே மயங்கி கிடக்கு. இப்போ அவங்க கணவர் வந்ததுமே ஐயோ நம்ம குழந்தை தவறி விழுந்துடுச்சுங்க அப்படி சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. இப்ப காட்டுக்குள்ள அந்த குட்டி குழந்தைய ஒரு ஓநாய் கடிக்க வருது. நம்ம நல்லதே செஞ்சோம்னா கடவுள் நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. இந்த குட்டி குழந்தையை காப்பாத்துறதுக்காக கடவுளே நேர்ல வர்றாங்க. எப்படின்னு சொல்லட்டுமா? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேடன் வந்து அதோட வாயிலேயே கன்னை வச்சு சுட்டுறாரு. அதுவும் கடிக்க முடியாம அந்த குட்டி குழந்தைய அப்படியே கீழே போட்டுருது. இப்போ அந்த வேடன் அந்த குட்டி குழந்தைய கையில தூக்கிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி போறாங்க. இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்புறமா பால் காய்ச்சி கொண்டுட்டு வரான். சில குட்டி இந்த பாலை குடிங்க அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில பாலை கொடுக்குறான். எனக்கு பால் வேணாம், எனக்கு கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை அடம் பிடிக்குது. அதை கேட்ட அந்த வேடன் இந்த குழந்தைக்காக லக்ஸரியான கடைக்கு போய் ஒரு கேக் கேக்குறான். இவங்க பயங்கரமான விலை சொல்றாங்க. அவனால அந்த கேக்க வாங்க முடியல. ஒரு கேக்காச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறான். அவர் வெளியே தள்ளி கதவை பூட்டிடுறாரு. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த குழந்தையோட பசிய கூட என்னால தீர்த்து வைக்க முடியல, அப்புறம் எப்படி இந்த குழந்தைய நான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு அனாத ஆசிரமத்துல இவரே சேர்த்து விட்டுறாரு. இவர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா இவரால குழந்தைய வளர்க்க முடியல guys. தயவு செஞ்சு இந்த குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கேர்டேக்கர் கிட்ட இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஏற்கனவே அந்த அம்மா கன்சீவா இருக்காங்க. இப்ப அவங்க உடம்பு வீக்கா இருக்கிறதுனால மறுபடியும் குழந்தை கலைஞ்சிடுது. இந்த அம்மாவுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்ததுனாலதான் குழந்தை தங்கவே இல்லை. அதனாலதான் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து வந்தாங்க. ஆனா இந்த குழந்தை கண்டிப்பா தங்கும்னு நினைச்சாங்க. ஆனா டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு எப்பவுமே நீ குழந்தை பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட பழைய குழந்தைய நினைச்சு அழுதுகிட்டே இருக்காரு. கவலைப்படாத, நம்ம இன்னொரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அனாத ஆசிரமத்துக்கு இவரே கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் கைஸ் ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு. அந்த கேர்டேக்கர் அதே குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அவனை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப இந்த குட்டி குழந்தை நடந்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான். அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம், அப்படியே முறைச்சுக்கிட்டு வந்தாரு. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை பிடிச்சும் கொடுத்துட்டாரு. இவெல்லாம் ஒரு அம்மாவே கிடையாது, இவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு guys. இப்ப அவங்க அப்பாவும் குட்டி குழந்தையும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வளர்த்தாலும் தத்தெடுத்து வளர்த்தாலுமே அது நம்ம குழந்தை தான் கைஸ். எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். ஒரு தாய்மை உள்ளத்தோட எந்த குழந்தைய வளர்த்தாலுமே அந்த குழந்தைக்கு நம்ம தான் அம்மா. இத்தோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட மியாவ் லொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க.